Hello friends, welcome to Samayal Bhavan. இன்னைக்கு நம்ம டீ கடையில பேக்கரியில எல்லாம் பண்ணக்கூடிய மினி சமோசா நம்ம ட்ரெயின்ல எல்லாம் கூட சாப்பிட்டுருப்போங்க. ரொம்ப ஈஸியா ஒரு 10 மினிட்ஸ்ல எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். எவ்வளவு நேரம் ஆனாலும் மொறுமொறுப்போட இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லிருக்கேங்க. அதை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. என்னோட சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சமையல் பவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சமோசாவை நம்ம இன்னைக்கு கோதுமை மாவுல தாங்க செய்ய போறோம். 1/2 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க ஒரு மொறுமொறுப்புக்காக. 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன டிப்புங்க, நம்ம எது பொரிக்கிறதா இருந்தாலும் மாவு பிசையும் போது 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டீங்கன்னா பொரிக்கிறப்ப ரொம்ப மொறுமொறுப்பா இருக்குங்க. இப்ப இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு தண்ணி சேர்த்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை விரிக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் மாவு போட்டு தடவி விட்டுக்கலாம். நான் பிசைஞ்சு வச்சிருக்க மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா விரிக்க ஆரம்பிச்சிருங்க. நல்லா சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ங்க. கொஞ்சம் மெல்லிசா தேய்ச்சுக்கோங்க. இப்போ ஒரு ரவுண்டான பாத்திரம் இல்லை ஏதாவது ஒரு அச்சை வச்சு ஒரு ஷேப்புக்கு ரவுண்டாக்கி எடுத்துக்கோங்க. நம்ம சமோசாக்கு ஷீட்லாம் கட் பண்ணணும் இல்லையா, அதுக்கு தான் நம்ம ஷீட் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இப்படி ரவுண்ட் வச்சு அழுத்திட்டு விட்டீங்கன்னா இந்த மாதிரி சுத்தி வரும். அதை ஃபுல்லாக எடுத்து நம்ம திரும்பவும் நம்ம சமோசா போடும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை எடுத்து வச்சு இப்போ ஒரு தோசை கல்ல ஒரு 10 செகண்ட் போல போட்டு முன்னையும் பின்னையும் போட்டு திருப்பி எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. லைட்டா அந்த மாதிரி மேல வந்து வெள்ளை கலர்ல பபிளா வரும். இந்த மாதிரி வந்திருக்குல்ல, இந்த ஸ்டேஜ்ல நீங்க எடுத்தா போதும். ஒரு 10 செகண்ட் இருந்தா போதுங்க. இப்ப நம்ம உள்ள வைக்கிறதுக்கு தேவையானது செய்ய போறோம். ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியா நறுக்கி எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம ஒரு 4-5 கருவேப்பிலைகளை குட்டி குட்டியா பிச்சு போட்டுக்கலாம். வெங்காயத்துல ஈரப்பதம் இருக்குங்க. அது நம்ம சமோசாக்குள்ள வைக்கிறப்போ எண்ணெய் உரிய ஆரம்பிச்சிடும். அதனால இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு ஒரு 2 நிமிஷம் போல விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஈரம்லாம் உறிஞ்சிருக்கும். இது கூட நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஆனியன் சமோசாங்கிறனால நம்ம உருளைக்கிழங்கு எதுவும் சேர்க்க போறது இல்லை. இதுலயே வந்து நம்ம டீ கடை சமோசா மாதிரி ரொம்ப சூப்பரா வருங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் சுட்டு வச்சிருக்கோம் இல்லையா அந்த ஷீட்ஸ், அதை எடுத்து இப்படி 2ஆ பிரிச்சுக்கலாம். ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்ல எடுத்துக்கோங்க. நீ பாருங்க, இது ரொம்ப ஈஸியான டெக்னிக்னா நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க சமோசா பண்றீங்கன்னா மைதா மாவை தண்ணியில கலந்து பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. அதை ஒரு சைடு மட்டும் தடவிட்டு தடவாத இன்னொரு பக்கத்தை அடியில வச்சு மேல ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி கோன் ஷேப்ல வந்துடும். இதுக்குள்ள நம்ம வெங்காயம் வச்சிருக்கோம்ல, அதை உள்ள ஸ்டஃப் பண்ணி அந்த மேல கோன் மாதிரி இருக்கு இல்லையா, அதை மடிக்கிறதுக்கு இந்த மாதிரி மைதா பேஸ்ட வச்சுட்டு உள்ள தள்ளி இப்படி மூடி விட்டுருங்க. அவ்வளவுதாங்க, நம்ம சூப்பரான சமோசா ரெடி ஆயிடுச்சு. இவ்வளவுதான் பண்ணா போதும். ரொம்ப கிறிஸ்பியா இருக்குங்க இது. இப்ப பாருங்க, எல்லா சமோசாவும் ரெடி ஆயிடுச்சு. ஆயில் ஹீட் பண்ணி மிதமான சூட்ல வச்சு பொரிச்சு எடுங்க. எண்ணெய் ரொம்ப சூடா இருந்துச்சுன்னா சமோசா எடுத்தோடனே செவக்க ஆரம்பிச்சிடும். அப்ப உள்ள இருக்கிறதெல்லாம் வந்து வேகாது. அதனால மிதமான சூட்ல வச்சு நின்னு பொறுமையா வேகட்டும். அப்பதான் அந்த மொறுமொறுப்பு இருந்துகிட்டே இருக்கும். பாருங்க, அந்த மேல வந்து அந்த டாட்டா தெரியுதுல, இதெல்லாம் நம்ம இந்த ஷீட் வந்து லைட்டா சூடு பண்ணி எடுத்தோம்ல, அதனாலதான் இந்த மாதிரி நல்ல கிறிஸ்பியா மொறுமொறுப்பா இருக்கு. பாக்குறதுக்கு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, நம்ம சூப்பரான சமோசா ரொம்ப அழகா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.